கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 3560 மே 1905. பாடத்தின் தலைப்பு சரித்திரத்தில் நிகழ்ந்த மாபெரும் நிகழ்வு. பக்கம் 1038 முதல் 1050 முடிய. ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள் முடிய. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். சரித்திரத்திலேயே மிகவும் அருமையான நிகழ்வினுடைய காட்சியாக திகழ்வது கல்வாரியாகும். மற்றும் இந்த ஆதாரத்திலேயே மனுக்குலத்தின் மீது காணப்பட்டதான சாபத்தை அப்புறப்படுத்தத்தக்கதாக தெய்வீக அன்பும் நீதியும் செயல்பட்டன. கல்வாரி எவ்விடம் என்பது துல்லியமாய் தெரியாது. எனினும் லத்தீன் வார்த்தையாகிய கல்வாரியானது கபால மண்டை ஓடு ஸ்தலம் என்னும் அர்த்தம் கொடுக்கும். கொல்கதா என்னும் எபிரேய வார்த்தைக்கு நிகரானதாய் காணப்படுவதினால் ஒரு துப்பு கிடைக்கின்றதாய் இருக்கின்றது. முன்பாகத்தில் 2 குகைகள் உடனான சிறு குன்று ஒன்று உள்ளது மற்றும் அதனை தொலைவில் நின்று காண்கையில் மண்டை ஓட்டினுடைய தோற்றத்தை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. மற்றும் அதன் குகைகளும் அங்கு வளர்ந்து காணப்படுகின்றதான புதற்காடுகளும் கண் குழிகளினுடைய தோற்றத்தை கொடுக்கின்றதாக கருதப்படுகின்றது. இந்த இடம்தான் சிலுவையில் அறையப்படுதல் நிகழ்ந்த இடமாக கருதப்படுகின்றது. பாறைகள் மற்றும் குன்றுகள் ஒத்திருக்கும் வடிவங்களின் அடிப்படையில் அவைகளை விவரிக்கும் வழக்கமானது இன்னமும் காணப்படவே செய்கின்றது. யாஸ்மைட்டில் போர் வீரருடைய கலிகை மாட மலையும் மணப்பெண்ணினுடைய திரை நீர்வீழ்ச்சியும் ராக்கி மலைகளில் சொற்பொழிவு மேடை பாறையும் மற்றும் தேநீருக்கான மூடியும் கைப்பிடியும் உள்ள பாத்திரம் பாறையும் மற்றும் வெள்ளை மலைகளில் ஆந்தை தலையும் மற்றும் நீல மலைத்தொடரில் சீசருடைய தலையும் நம்முடைய உலகத்தில் காணப்படுகின்றது. சிலுவையில் அறையப்படுதல் என்பது மிகவும் கொடூரமான மற்றும் சித்திரவதைகள் கொண்ட மரண முறைமையாகும். எனினும் கல்வாரியின் இடத்திற்கும் அதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளின் இடத்திற்கும் நம் மனங்களை நாம் திருப்புகையில் நமக்காக நமது மீட்பர் அனுபவித்திட்டதான மரணத்தினுடைய சித்திரவதையானது நமக்கு மிகுந்த அனுதாபத்தின் உணர்வுகளையும் துக்கத்தையும் கொடுக்கிறதாக இல்லை. இயேசுவோடு கூட 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். அநேகர் இது போன்றதான ஒரு மரணத்தை இயேசுவுக்கு முன்பும் பின்பும் அடைந்திருக்கின்றார்கள். மற்றும் அவர் அளவுக்கும் நீண்ட காலமான சித்திரவதைகள், கொஞ்சம் கொஞ்சமாக கழுமரத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்படுதல், சித்திரவதை படுத்தி காயப்படுத்தல் முதலானவைகள் மூலம் அதிகமான அளவுக்கும் சிலர் பாடுபட்டுள்ளனர் என்று நாம் எண்ணுகின்றோம். நமது அருமை இரட்சகருக்கான அனுபவங்களானது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த அவருக்கு தகுதியற்றது மற்றும் ஏற்றதல்ல என்பது மாத்திரமல்லாமல் அவனுடைய தழும்புகளால் நாம் குணமாகத்தக்கதாக நமக்கான தண்டனையை சந்திப்பது தொடர்புடையதாகவே அவருடைய அனுபவங்களானது காணப்பட்டது என்பதுமான கருத்தே நம்முடைய இருதயங்களை பாதித்தவைகளாக இருக்கின்றன. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நம்மீதான தண்டனை தீர்ப்பிலிருந்து சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு மீண்டுமாக தெய்வீக தயவின் இடத்திற்கு சீர் பொருந்தப்படத்தக்கதாக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கத்தக்கதாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கின்றார் என்ற கருத்தே இந்த கருத்தே நம்முடைய இருதயங்களை அன்புடன் கூடிய அனுதாபம் கொள்ள செய்கின்றது. கிறிஸ்துவனுடைய அன்பு
எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்பட்டார்கள். மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்களாகிய நாம் இனி நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். காலங்களாக நிகழ்ந்து வந்த மரணங்கள் அனைத்திலும் மேலோங்கி நிற்கும் கிறிஸ்துவின் சிலுவைதனிலே நான் மேன்மை பாராட்டுகின்றேனே. இதன் உயர் கருத்துகளிலேயும் புனித கதையின் அனைத்து விளக்கமும் மையம் கொண்டுள்ளதே. எந்த அளவுக்கு நமது கர்த்தருடைய மரணத்திற்கான அவசியத்தையும் மனு குலத்தினுடைய பாவங்களுக்கான பாவ நிவாரணமாகிய அவரது விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய நாட்களில் உள்ள இவ்வுலகத்தின் ஞானிகளும் மற்றும் வேத சாஸ்திரிகளும் இறையியல் கல்லூரிகளினுடைய பேராசிரியர்களும் மறுக்கின்றவர்களாய் இருக்கின்றார்களோ அவ்வளவுக்கு தேவனுடைய கிருபையினால் தெய்வீக திட்டத்தை காணத்தக்கதாக தங்கள் கண்கள் திறக்க பெற்றவர்கள் மனிதனுக்கும் தேவனுக்குமான ஒப்புரவாகுதலுக்கான அடித்தளமாக காணப்படும் சிலுவையினுடைய முக்கியத்துவத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்திட வேண்டும். சுவிசேஷத்தினுடைய இந்த அடித்தளமான அம்சத்தினுடைய விஷயத்திலிருந்து நம்முடைய நாட்களில் திரளானவர்கள் விலகி போயுள்ளனர். இயேசு நல்ல சிறந்த அருமையான மற்றும் ஞானமான போதகராக சித்தரிக்கப்படுகின்றார். இவருடைய வார்த்தைகளானது பாடங்களுக்கும் வியாக்கியானத்திற்கும் ஏற்றதாய் இருக்கின்றது. ஆனால் மனிதன் பரிணாம வளர்ச்சியின் வாயிலாகவே குரங்கு நிலையிலிருந்து தேவனுடைய சாயலுக்கு வந்தான் என்று கூறப்படும் போது உலகத்தினுடைய பாவம் என்கிற காரியமானது மறுக்கப்படுகின்றதா இருக்கின்றது. மேலும் பாவ நிவாரணம் கொடுக்கத்தக்கதாக உலகத்திற்கு பாவம் இல்லை எனில் இயேசு உலகத்தினுடைய பாவங்களுக்கான பாவ நிவாரணமானார் என்பதான வேத வாக்கியங்களினுடைய பதிவானது தப்புரையானதாக இருக்கும். இந்த கண்ணோட்டமே கிறிஸ்துவ மண்டலம் முழுவதும் வேகமாய் பரவி உண்மை கிறிஸ்துவ விசுவாசம் அனைத்தையும் அழித்து போடுகின்றதா இருக்கின்றது. மற்ற விசுவாசங்களானது உண்மை கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசம் அல்ல. தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் விசுவாசம் அல்ல. நீதிமானாக்கப்படுதலுக்கும் பாவங்களினுடைய மன்னிப்புக்கும் அடிப்படையாய் காணப்படும் விசுவாசம் அல்ல. கர்த்தரினால் ஏற்ற காலத்தில் மதிக்கப்படுகின்ற, கனப்படுத்தப்படுகின்ற, ஆசீர்வதிக்கப்படுகின்ற மற்றும் பலன் அளிக்கப்படுகின்றதான விசுவாசம் அல்ல. இக்காரியத்தினை நாம் அழுத்தமும் தெளிவாயும் விளக்க முடியாது. சிலுவையினுடைய இரத்தத்தின் மூலம், அதாவது இயேசுவினுடைய மரணத்தின் மூலம் பாவ நிவாரணம் எனும் உபதேசத்தை கொண்டிராதவர்கள் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்வதானது சிலரை கோபமூட்டுவதாக இருக்கும். இறுதியில் இந்த உபதேசமானது யார் கர்த்தருடையவர்கள், யார் அவருடையவர்கள் அல்ல என்பதை தெளிவாய் காண்பித்து தருகின்றதான உரைக்கல்லாக விளங்கும். விசுவாசத்தினுடைய இந்த மையத்தை எழுந்து போகின்றவர்கள் தற்காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அனைத்தையும் எழுந்து போகின்றவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் முகமதியர்கள் அல்லது யூதர்கள் அல்லது பிராமணர்கள் அல்லது சீன தத்துவ ஞானிகள், கன்ஃபியூஷியன்கள் போன்று கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஆவார்கள். இயேசு ஜீவித்தார் என்றும் அவர் மரித்தார் என்றும் அவர் மாபெரும் போதகராய் இருந்தார் என்றும் யூதர்களும் முகமதியர்களும் நாத்திகர்களும் நம்புகின்றனர். ஆனால் இப்படியான நம்பிக்கையானது அவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்குவதும் இல்லை மற்றும் நீதிமான் ஆக்குகிறதும் இல்லை. அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுவது போன்று நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். ரோமர் 3வது அதிகாரம் 26வது வசனம். பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கல்வாரிக்கு நேரான பாதையானது துக்கமும் கவலையும் நிறைந்த பாதையாய் காணப்பட்டது. இம்மாதிரியான சூழ்நிலைகள் அனைத்திலும் நியாயமாய் செய்ய முடிகிற ஒரே ஒரு காரியத்தை பிலாத்தும் செய்திருந்த போதிலும் அவருக்கு மன அமைதி இல்லாமல் இருந்தது. பிரதான ஆசாரியர்களும் வேத சாஸ்திரிகளும்
வெற்றி பெற்றனர். மற்றும் தங்களுடைய கைதி பலியிடுவதற்காக கொண்டு போகப்படும் ஆட்டை போன்று கொண்டு செல்லப்படுவதை அவர்கள் கண்டபோது அவர்கள் ஆனந்தமாய் வெற்றி கொண்டாடி இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடும். அவர்களிடம் மனசாட்சி காணப்பட்டது என்றும் அவர்களால் பெரிய அளவு மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை என்றும் நாம் யூகிக்கின்றோம். இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அவர்கள் பிலாத்துவிடம் சொன்னாலும் அவர்கள் தாங்கள் யாருக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தார்களோ அந்த அருமையான நபர் குறித்த ஒருவித மர்மமான அச்சத்தினை உணர்ந்தார்கள். அவர்களது இருதயங்கள் கலங்கவே இல்லை என்று எண்ணுவது என்பது அவர்களை எல்லா விதத்திலும் களங்கப்படுத்துவதாக இருக்கும். வழியில் இயேசுவுக்கு சீஷர்கள் அல்லாத உருக்கமுள்ள ஸ்திரீகளானவர்கள் அவர் கடந்து போகையில் அழுதார்கள். இயேசுவை வாரினால் அடிப்பித்து அவரை குற்றம் சாட்டுகிறவர்கள் முன் அவரை கொண்டு வந்து நிறுத்தி பின் பிலாத்து இயேசுவை குற்றம் சாட்டினவர்களின் மனதை இளக பண்ணிடுவதற்கு முற்பட்டார். அப்போது பிலாத்து கூறினதாவது, எக்கி ஹோமோ, அதாவது இதோ இந்த மனுஷன் சிலுவையில் அறைந்து போடும்படிக்கு என்னிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மனிதனை பாருங்கள். உங்கள் தேசத்திலேயே வேறெந்த மனிதனுக்கும் இவரை போன்றதான முகமும் ரூபமும் இல்லை. இவர் ஒரு பொல்லாத மனிதர் என்று உங்களில் ஒருவர் கூட ஒரு கணம் கூட எண்ணுவதில்லை. இவருடைய முகமானது இவர் பொல்லாதவர் இல்லை என்பதை காட்டுகின்றது. உங்களுக்கு இன்னமும் திருப்தியாகவில்லையா? இவர் அடைந்துள்ள அடிகளானது இவருக்கு எதிரான உங்களது கோபத்தினை தணித்திடாதா? நான் இவரை போக விடுவதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? ஆனால் இந்த முறையீடுகள் யாவும் பயனற்றதாயின. இயேசுவின் சத்துருக்களானவர்கள் கசப்பினாலும் பொறாமையினாலும் மிகவும் நிரம்பி காணப்பட்டிருந்தபடியால் இயேசுவின் தோற்றமானது அவர்களை கவர முடியாத அளவுக்கு அவர்கள் குருடர்களாய் காணப்பட்டனர். எனினும் இவைகளை இயேசு கடந்து செல்கையில் காணப்பட்ட ஸ்திரீகளின் மனதை இழக்கச் செய்தது. அந்த சூழ்நிலையில் காணப்பட்ட அனைவரிலும் இயேசுவே மிகவும் அமைதியுடன் காணப்பட்டார். ஏனெனில் பிதாவினுடைய சித்தத்தையே தாம் செய்து வருகின்றார் என்ற உறுதியை அவர் பெற்றிருந்தார். தெய்வீக தயவுள்ளது என்னும் வார்த்தையினை இயேசுவுக்கு கொடுப்பதற்கும் மற்றும் இப்படியாக அவரை பலப்படுத்துவதற்கும் என்று தேவதூதன் கெத்சமனேயில் இயேசுவுக்கு தோன்றினது முதல் மேற்கூறின அந்த உறுதியானது அவரை அமைதியாகவும் உணர்ச்சி வசப்படாதவராகவும் காணப்பட செய்தது. பிதாவினுடைய திட்டத்தை அரங்கேற்ற போகிறதும் பிதாவின் சித்தமாக காணப்பட போகின்றதுமான எதையும் சகிப்பதற்கு இயேசு ஆயத்தமாய் காணப்பட்டார். இயேசு தேவனுடைய ஞானத்தின் மீதும் அன்பின் மீதும் நீதியின் மீதும் வல்லமையின் மீதும் அப்பேற்பட்டதான ஒரு நம்பிக்கையினை கொண்டு இருந்தார். சந்தேகத்திற்கிடமின்றி 37 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த பட்டணத்தின் மீது வந்ததான பயங்கரமான உபத்திரவத்தை மனதில் கொண்டவராக அழுது கொண்டிருந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள் என்று இயேசு கூறினார். அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு 4 ரோம போர் சேவகர்களுடன் ஊர்வலத்தின் முன்னாக சென்றார். இவர்களுக்கு பின்னாக 2 கள்வர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு கள்ளனையும் 4 போர் சேவகர்கள் பாதுகாத்து வந்தார்கள். மற்றும் இவர்கள் அனைவரும் 100க்கு அதிபதி ஒருவருடைய தலைமையின் கீழ் காணப்பட்டார்கள். அந்த கள்வர்களை காட்டிலும் மிக அறிவுள்ளவராகவும் மிருகத்தனம் அற்றவராகவும் சுபாவத்தில் முரட்டுத்தனம் அற்றவராகவும் நமது மீட்பர் காணப்பட்டபடியால் அநேகமாக அவர்களை காட்டிலும் அவருக்கே பாரமான மரச்சிலுவையை சுமப்பதில் சிரமம் இருந்திருக்கும். இன்னுமாக கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள் அவர் உணவு இல்லாமல் மிகவும் மன அழுத்தம் நிறைந்த நிலையிலும் காணப்பட்டிருந்திருக்கின்றார். அவரால் அவரது சிலுவையின் பாரத்தை கொஞ்சமும் சுமக்க முடியவில்லை. மற்றும் 100க்கு அதிபதியானவனோ இயேசுவின் பின்னே சிலுவையை சுமந்து வரும்படிக்கு சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணினான்.
இயேசுவின் பின்னே என்னும் வார்த்தைகளானது இவர் சிலுவையை சுமந்து கொண்டு ஊர்வலத்தில் இயேசுவுக்கு பின் நடந்து வந்தார் அல்லது சிலுவையின் கடைபாகத்தை தாங்கி கொண்டு இயேசுவோடு கூட வந்தார் என்பதை குறிக்கின்றதா என தெளிவாய் தெரியவில்லை. எப்படியாக இருப்பினும் இவர் பலவந்தம் பண்ணப்பட்டிருந்தாலும் இவர் மிகவும் மகிமையான ஒரு வாய்ப்பினை பெற்றிருந்திருக்கின்றார். இந்த பதிவுகளை வாசித்துள்ளதான அநேக கர்த்தருடைய அருமையான ஜனங்களானவர்கள் தங்களுக்கு இப்படியாக அந்த சிலுவை சுமப்பதில் ஒரு பங்கு கிடைத்திருக்கின்றதா என்று ஏங்கி இருக்கின்றனர். பேதுருவும் யாக்கோபும் மற்றும் யோவானும் மற்றும் மற்றவர்களும் எங்கே போனார்கள்? அந்தோ மிகவும் மகிமையானதொரு ஊழியத்தை தாங்கள் புரிவதிலிருந்து தடை பண்ணப்படத்தக்கதாகவும் தங்களிடமிருந்து பிடுங்கி போடப்படத்தக்கதாகவும் அவர்கள் பயத்தை அனுமதித்து விட்டனர். இவைகளை குறித்து நாம் எண்ணி பார்க்கின்றதான அதே வேளையில் நமது கர்த்தரானவர் தம்முடைய பின்னடியார்கள் அனைவரும் தம்முடைய சிலுவையை சுமப்பதில் பங்கடையத்தக்கதாக கிருபையாய் ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்பதை நினைவு கூறுவதும் ஏற்றதாய் இருக்கும். சிலுவையினுடைய அவமானங்களும் சிலுவையினுடைய பாரங்களும் இன்னும் ஓயவில்லை. கிறிஸ்துவனுடைய சிலுவையானது இன்னமும் உலகத்திலேயே காணப்படுகின்றது. அவரோடு கூட சிலுவையை சுமப்பதற்கும் அவருக்கு பின் நடப்பதற்குமான ஸ்லாக்கியம் இன்னமும் நமக்குள்ளது. இயேசுவுக்காக சொல்லார்த்தமான சிலுவையை சுமப்பதற்கான ஸ்லாக்கியத்தினை அப்போஸ்தலர்கள் எழுந்து போன போதிலும் அவர்கள் தங்கள் பயங்களினின்று மகிமையாய் குணமடைந்தார்கள் மற்றும் பிற்காலங்களில் அவர்கள் ஜீவித்த வருடங்கள் அனைத்திலும் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து சிறப்பாய் ஊழியம் செய்தது குறித்த பதிவுகளை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் அதிகமாய் அன்பு கூறுவோமாக மற்றும் சிலுவையை சுமப்பதில் உள்ள நம்முடைய வைராக்கியத்தின் வாயிலாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோமாக மற்றும் எப்போதாகிலும் இந்த வைராக்கியமானது தணிந்து போகிறதென்றால் சிலுவை இல்லை எனில் கிரீடம் இல்லை என்னும் ஒப்புக்கொள்ளப்பட்டதான உண்மையினை நினைவு கூறுவோமாக. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்றும் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்றும் உள்ளதான அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோமாக. எனினும் மரணத்தின் காரணமான பயமோ அல்லது கிரீடத்திற்கு மதிப்பு கொடுக்கும் காரியமோ நம்மை ஆளும் நோக்கங்களாக இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்கான நம்முடைய அர்ப்பணமானது கர்த்தர் நமக்கு செய்துள்ளவைகளை பற்றின உணர்ந்து கொள்ளுதலினாலும் அவரிடத்திலான நம்முடைய அன்பினாலும் அவரை பிரியப்படுத்தக்கூடியவைகளை செய்ய நாம் விரும்பி மற்றும் இவ்வாறாக நாம் பதில் அன்பை தெரிவிப்பதினாலுமே முக்கியமாய் உண்டானதாக இருக்க வேண்டும். சபையினுடைய தலையாகிய கர்த்தர் இயேசு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே மகிமை அடைந்திருந்த போதிலும் இந்த உலகத்தில் அவர் தம்முடைய சகோதரர்கள் என தம்முடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அடையாளம் கண்டு கொள்ளப்படுபவர்கள் இன்னமும் காணப்படுகின்றனர் என்றும் இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு நாம் செய்யும் யாதும் இந்த சிறியவர்கள் தங்கள் சிலுவையை சுமக்கும் விஷயத்தில் அவர்களுக்கு நாம் அளிக்கும் உதவிகள் எதுவாயினும் அவற்றை அவர் தமக்கே செய்ததாகவும் அவருக்கான நம்முடைய அன்பின் வெளிப்படுத்துதலாகவும் எண்ணிடுவார் என்றும் நாம் நினைவில் கொள்வோமாக. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். 2 கள்வர்கள் நடுவே நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டதான காரியமானது பல்வேறு கண்ணோட்டங்களிலிருந்து பார்க்கப்படலாம். இக்காரியமானது அவருக்கு மிக ஆழமான அவமானப்படுத்தும் காரியமாக இருந்தது. தன் இருதயத்தில் தூய்மையை உயர்வாய் மதிக்கின்றதான நற்பண்புள்ள எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் இப்படியாக அக்கிரமக்காரர்களில் கொலைக்காரர்களில் திருடர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு தவறாய் புரிந்து கொள்ளப்படுகின்றதானது மிகவும் வெறுப்பாயிருக்கும்.
இப்படியாக மனதிலும் இருதயத்திலும் பூரணமற்ற நிலையில் காணப்படும் நமக்கே இருக்குமாயின் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பூரணமற்ற உணர்ந்து கொள்ளுதலை உடையதான நமக்கே இருக்குமாயின் இவ்வுணர்வானது பூரணராகிய நமது கர்த்தருக்கு எவ்வளவு தீவிரமாய் இருந்திருக்கும். அவர் எவ்வளவாய் பாவத்தை வெறுத்திருக்க வேண்டும். அவர் எல்லா விதத்திலும் எவ்வளவாய் பாவத்தை எதிர்த்திருக்க வேண்டும். மேலும் நாம் ஒருவேளை அவருடைய நிலைமையில் காணப்பட்டிருந்தால் நம்மால் அடைய முடிந்திருக்கிறதை காட்டிலும் அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் வெட்கமடைந்திருக்க வேண்டும். தம்முடைய குமாரன் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுவதற்கான இந்த அனுமதி என்பது பரமபிதாவின் கண்ணோட்டத்தில் மரண பரியந்தமாக, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறபடியே இந்த உச்சகட்ட அளவிலான குமாரனுடைய இருதயத்தின் நேர்மையை, உண்மையை தூதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் நிரூபித்து காண்பிப்பதற்காகவே ஆகும். இப்படியாக கர்த்தர் மரிப்பதற்கான தமது விருப்பத்தை மாத்திரமல்லாமல் மிகவும் இழிவான விதத்தில் மரிப்பதற்கான தமது விருப்பத்தையும், தமது முழுமையான சுயத்தை துரத்தலையும், தம்முடைய சொந்த சித்தத்திற்கு முழுமையாய் மரித்திருப்பதையும், பிதாவின் சித்தத்திற்கு தம்முடைய மனமும் இருதயமும் முற்றும் முழுமையாய் உயிருடன் இருப்பதையும் நிரூபித்து காட்டினவரானார். இந்த அனைத்து விஷயங்களிலும் அவர் தம்முடைய பின்னடியார்களுக்கு முன்மாதிரியானார். அப்போஸ்தலர் கூறியுள்ளது போன்று, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது எவ்வளவாய் தாழ்த்தப்படுதலை கொண்டு வருவதாக இருப்பினும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 2 கள்வர்கள் நடுவில் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டதானது ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகருடைய கண்ணோட்டத்தில் விசேஷமாய் விரும்பப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. இப்படி அவர் 2 கள்வர்கள் மத்தியில் அறையப்பட்டதான காரியமானது அவரை ஜனங்கள் இரத்த சாட்சியாக மரித்தவர் என பார்ப்பதை தடை பண்ணுவதாக இருக்கும் மற்றும் இது அவரை ஜனங்கள் முன்னிலையில் அவமதிப்பதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் இருக்கும் மற்றும் தேவனுக்கும் மனிதனுக்கும் சத்துருவென குற்றவாளி என வெளிப்படையாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட மத போதகருடைய பின்னடியார் என்று தன்னை குறித்து எவனும் அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்பட பண்ணுவதாகவும் இருக்கும். சிலுவையில் காணப்படுகின்ற கிறிஸ்துவை யாராகிலும் மேன்மை பாராட்டுவார்கள் என எதிர்பார்த்திட எப்படி முடியும்? ஆனால் எத்துணை அருமையாக தேவனுடைய திட்டங்களானது அனைத்து மனித ஏற்பாடுகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு மனிதனுடைய இருதயத்தின் பொறாமையையும் கோபத்தையும் மற்றும் பாதகத்தையும் கூட தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணத்தக்கதாகவும் அவரது திட்டத்திற்கு இசைவாக செயல்படத்தக்கதாகவும் பண்ணிற்று. ஜீவாதிபதியை கொன்று போடுதல். பிலாத்துவின் அரண்மனைக்கும் கபால ஸ்தலத்திற்கும் இடையே அதிக தொலைவு இல்லை என்றாலும் கபால ஸ்தலமானது பட்டணத்தினுடைய மதிலுக்கு வெளியே இருந்தது. அந்த இடத்திற்கு சீக்கிரமாய் வந்து சேர்ந்தார்கள். சிலுவைகளானது தரையில் கிடத்தப்பட்டன மற்றும் கைதிகளினுடைய வஸ்திரங்களை போர் வீரர்கள் உடனடியாக கழற்றி போட்டு அவர்களை ஆணி அறைந்தனர். அநேகமாக மர ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். சிலுவையில் அறைந்திட்ட பிற்பாடு சிலுவையை தூக்கி அது நிற்கத்தக்கதாக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த குழிக்குள் அது நிறுத்தப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டவருடைய பாதங்களானது தரையிலிருந்து சுமார் 2 அடிகளுக்கு மேலாக காணப்பட்டது. இம்மாதிரியான முறைகள் கையாளப்படுகையிலான வேதனையை, அதிலும் விசேஷமாக குழிக்குள் சிலுவையை நிறுத்தப்படுகிறதான தருணத்தின் போதான வேதனையை விவரிப்பதை காட்டிலும் நன்கு கற்பனை செய்து உணர்ந்து கொள்ளப்படலாம். சிலுவையானது குலுங்குகையில், ஆடி அசைகையில் மற்றும் இவைகளோடு கூட சரீரத்தின் பார பளு இழுக்கையில் வலியானது முரட்டுத்தனம் மாணவர்களுக்கும் கரடு முரடானவர்களுக்கும் இருப்பதை காட்டிலும் நேர்த்தியான மனமும் நரம்பு மண்டலமும் உடையவருக்கே மிக கடுமையானதாய் காணப்படுகின்றது. ஆகையால் நமது கர்த்தரோடு காணப்பட்டிருந்த இருவரை காட்டிலும் அவருக்கே வலி மிக கடுமையாய் இருந்திருக்கும்.
என் கர்த்தர் இதை எனக்காக சகித்தார் என்று இயேசுவின் அர்ப்பணிப்பு மிக்க சீஷர்கள் கூறுவதுண்டு. மற்றும் அவருக்காக நாம் எந்த நிந்தனையை அல்லது அவமானத்தை அல்லது வலியை சுமந்திருக்கின்றோம் என்று நாம் நம்மிடமே கேட்டுக்கொள்வோமாக. இது குறித்து நினைக்கும் மாத்திரத்திலேயே நாம் சகித்து கடந்து வந்துள்ளதான எந்த சோதனைகளையும் நாம் பெருமையாய் குறிப்பிடுவதற்கு நம்மை வெட்கமடைய செய்யும். மற்றும் நமது சீஷத்துவத்தின் காரணமாக நமது பாத்திரத்தில் இடம்பெறுவதற்கு தெய்வீக ஏற்பாடானது அனுமதிக்கின்ற அனைத்தையும் நாம் சகிக்கிறதற்கும் அனைத்திலும் பொறுமையுடன் இருக்கிறதற்கும் நம்மை தைரியம் கொள்ள செய்யும். யூதர்களுடைய ராஜா. இயேசுவை சிலுவையில் அறைந்து போடும் விஷயத்தில் நீதிக்கு எதிராகவும் தன்னுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு எதிராகவும் தன்னை வற்புறுத்தியவர்களான பொறாமையும் தீய எண்ணமும் கொண்டிருந்ததான யூத அதிகாரிகளுக்கு சரிக்கு சரியாக செய்திடுவதற்கான தருணம் பிலாத்துவுக்கு வந்தது. எந்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதோ அதை எழுதி குற்றவாளியினுடைய தலைக்கு மேலாக தொங்கவிட்டு தெரிவிப்பது வழக்கமாக இருந்தது. இயேசுவின் விஷயத்திலோ பிலாத்து யூதருடைய ராஜாவாகிய நசரேயன் இயேசு என்று எழுதி போட்டார். மார்க்கு இதை யூதருடைய ராஜா என்றும் லூக்கா இதை இவர் யூதருடைய ராஜா என்றும் பதிவு செய்துள்ளனர். இந்த மூன்றுமே சரியே. ஏனெனில் இவ்வார்த்தைகளானது எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் மற்றும் லத்தீனிலும் எழுதப்பட்டிருந்தது. பிரதான ஆசாரியின் முன்னிலையில் நடந்திட்டதான இயேசுவுக்கான விசாரணையில் அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினதினால் தேவதூஷணம் கூறினவராக மரண தண்டனை தீர்ப்பிற்குள்ளாக்கப்பட்டார். ஆனால் நாம் பார்த்திருக்கின்ற வண்ணமாக இந்த ஒரு குற்றச்சாட்டானது பிலாத்துவுக்கு முன்பு செல்லாததாயிருக்கும். ஏனெனில் ஒரு மனிதன் தேவனையோ அல்லது வேறொரு தேவனையோ தூஷிப்பது எதையும் ரோம அரசாங்கமானது பொருட்படுத்துவதில்லை. ரோமர்கள் அவருக்கு மரண தண்டனை வழங்கத்தக்கதாக இயேசு தம்மை யூதர்களுடைய ராஜா என்று உரிமை பாராட்டி கொண்டதின் மூலம் அவர் ரோமுக்கு எதிராக கலங்கம் புரிந்தார் என்று அவரை குறித்து குற்றம் சாட்டினார்கள். எழுதினதை மாற்றுவதில்லை என்பதான பிலாத்துவனுடைய தீர்மானமானது சரியானதே ஆகும். மற்றும் இயேசுவே உண்மையில் பூமியின் ராஜாவாக இருப்பதற்கான தெய்வீக அபிஷேகித்தலை பெற்றவர் என்ற இந்த மாபெரும் உண்மைக்கு குருடாயிருக்கிற உலகத்தின் கண்கள் யாவும் இறுதியில் திறக்கப்படும். ஆனால் அவர் சொன்னது போலவே என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல, அதாவது அதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்பதாகும். அவர் சொல்லியுள்ளது போலவே அவர் மகா வல்லமையையும் ஆளுகையும் எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அவரை ராஜாவென அங்கீகரிப்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவும் இவ்வுலகத்தில் உள்ள மிகவும் முக்கியத்துவமற்ற நபர்களாகவும் காணப்படுகின்றனர். அதாவது ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, கல்விமான்கள் அநேகர் இல்லை. மாறாக விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருக்கும் இவ்வுலகத்தின் தரித்திரரே பிரதானமாய் காணப்படுகின்றனர். இயேசு உலகத்தினுடைய ராஜாவாக இப்போது இருக்கின்றார் என்றும் அவர் ஆளுகை செய்கின்றார் என்றும் கிறிஸ்தவ மண்டலமே அவரது ராஜ்யம் என்றும் பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி உள்ளவர்களான 40 கோடி பேர் அவரது உண்மை உள்ள 400 கோடி பேர் அவரது உண்மை உள்ள பிரஜைகளாக காணப்படுகின்றனர் என்று கூறி திரிவது சிலருக்கு இனிமையான கட்டுக்கதையாக தோன்றுகின்றது. இப்படியாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் நமது கர்த்தருக்கு மரணத்தை உறுதி செய்திட்டதான வேத சாஸ்திரிகள் போலவே கிட்டத்தட்ட குருடான நிலையிலும் தவறான அபிப்பிராயத்திலும் காணப்படுகின்றனர். கருப்பை வெள்ளை என்று கூறுகிறது போல கிறிஸ்தவ மண்டலத்தை கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் என்றும் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய ஜனங்களை கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும் கூறுவது கூட காணப்படும்.
நீங்கள் யாருக்கு ஊழியம் புரிகின்றீர்களோ அவருக்கே ஊழியக்காரர்களாய் இருக்கின்றீர்கள் என்பதே நமது கர்த்தருடைய நிலைப்பாடாய் இருக்கின்றது. மற்றும் இந்த அவரது நிலைப்பாட்டின்படி கர்த்தர் சொற்பமான உண்மையுள்ள ஊழியக்காரர்களை உலகத்தில் இன்று பெற்றவராய் இருக்கின்றார். மற்றும் பெரும்பான்மையானவர்கள் சுயநலத்தினுடைய பல்வேறு வடிவங்களில் பாவத்திற்கு ஊழியம் புரிகின்றவர்களாய் இருக்கின்றனர். மற்றும் வானத்தின் கீழ் தமது மகா வல்லமையையும் ஆளுகையையும் கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப் போகிறதான கிறிஸ்துவனுடைய நாளானது, அதாவது அபிஷேகிக்கப்பட்டவரின் நாளானது இன்னும் தொலைவில் இருப்பதாக எண்ணுவதில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக இருக்கின்றனர். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகின்றவர்களும் ராஜாவினுடைய பிரசன்னத்திற்காகவும் பூமியில் அவரது நீதியின் ஆளுகையானது தொடங்குவதற்காகவும் ஏங்கும் ஆத்துமாக்களை உடையவர்களும் மிக சொற்பமானவர்களாய் இருப்பது வருத்தத்திற்குரியதே. ஆனால் சிறுமந்தையினர், அதாவது சிலுவையின் போர் வீரர்கள் அனைவரும் ஒருவரோடொருவருடனான ஐக்கியத்தினை விசேஷித்த வண்ணம் புரிந்து கொண்டவர்களாக வேத வாக்கியங்களானது புத்திமதி கூறுவது போன்று சகோதர சகோதரிகளுக்காக தங்கள் ஜீவியங்களை ஒப்பு கொடுப்பதற்காக ஆயத்தத்துடன் காணப்பட வேண்டும். சகோதரனுக்காக தனது ஜீவனை ஒப்பு கொடுக்கிறவன் சத்தியத்திற்கு எதிராக எதுவும் செய்யாதபடிக்கும் சத்தியத்திற்காகவே அனைத்தையும் செய்யும்படிக்கும் எவருக்கும் இடரலானவைகளை செய்யாதபடிக்கும் இன்னுமாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களுக்கு அவரது பாத அங்கங்களுக்கு கூடுமான மட்டும் உதவும்படிக்கும் தனது நடவடிக்கைகள் அனைத்திலும் நிச்சயமாய் ஜாக்கிரதையாய் இருப்பான். அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 36வது வசனம். தேவனையும் நீதியினுடைய கொள்கைகளையும் அறிந்திராதவர்களும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்பதை கடமை பற்றின உயர்ந்தபட்ச புரிந்து கொள்ளுதலாக பெற்றிருப்பவர்களுமான ரோம போர் வீரர்கள் உணர்வுகள் அற்றவர்களாக காணப்பட்டனர். அவர்களது கைதிகளினுடைய மாம்சமானது துடிதுடிப்பது என்பது அவர்களை உருகிட செய்யவில்லை. அவர்கள் கீழே உட்கார்ந்து அவரை பார்த்து கொண்டிருந்தனர் மற்றும் உடனடியாக தங்களுக்குள்ளாக அவரது வஸ்திரங்களை பங்கு போடுவதற்கு ஆரம்பித்தனர். யூதனுடைய சாதாரணமான வஸ்திரமானது 5 பாகங்களை உடையதாகும். அவை தலைப்பாகை, பாதரட்சைகள், மேல் வஸ்திரம் அல்லது டோகோ, தளர்ந்த மேல் உடை, கச்சை மற்றும் அங்கி ஆகும். அங்கி என்றுள்ளதான இது கழுத்து முதல் கணுக்கால் வரையிலான இறுக்கமான சட்டை போன்றதாகும் மற்றும் இதற்கே அவர்கள் சீட்டு போட்டார்கள். அநீதி உள்ளவர்களுக்கான மீட்கும் பொருளாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாடுபட்டு கொண்டிருந்த தேவ ஆட்டுக்குட்டியை அந்த போர் சேவகர்கள் உணர்வுகள் அற்று நோக்கி பார்த்து அவரது வஸ்திரங்களை தங்களுக்கு கிடைத்த ஆதாயம் என பங்கு போட்டு கொண்டபோது அவர்கள் அன்று முதல் இன்று வரையிலான ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்திற்கு கொஞ்சம் ஒத்திருந்தார்கள். நாகரிகம் அடைந்துள்ள உலகத்தின் அனைத்து பாகங்களிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்கள் இயேசுவையும் அவரது அன்பையும் அவரது பலியையும் அவர் நமக்காகவே பலியாக்கியுள்ளார் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கின்றனர். எனினும் அவர்கள் முற்றிலும் உணர்ச்சியற்றவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் அல்லது உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் காணப்படுகின்றனர். அவரது மரணத்தின் வாயிலாக தங்களுக்கு கடந்து வந்துள்ளதான பல்வேறு ஆசீர்வாதங்களையும் அனுகூலங்களையும் நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்வதற்கு மற்றும் தங்களுக்குள் பங்கிட்டு கொள்வதற்கும் விரும்புகின்றனர். இவைகளை கூட அவர்கள் நன்றி அறிதலாலோ அல்லது உணர்ந்து கொள்ளுதலாலோ இல்லாமல் தான் கொள்கின்றனர். இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் கொண்டிருக்க வேண்டிய மிகவும் இரக்கத்துடன் கூடிய மனப்பான்மையானது அப்போஸ்தலர் குறிப்பிட்டுள்ளது போன்று தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான்.
2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்பதே ஆகும். அவர் மரிக்கும் தருவாயில் அவரோடு கூட நமது கர்த்தருடைய மரண தருவாயின் போது அவரது மிகவும் விசேஷித்த நண்பர்கள் 4 பேர் அவரோடு கூட காணப்பட்டனர். அவரது தாயாரும் கிளையோப்பாவின் மனைவியும் மகதலேனா மரியாளும் மற்றும் யோவானும் காணப்பட்டனர். இயேசுவினுடைய மற்ற நண்பர்கள் சார்பிலான துணிவின்மையை குறித்து நாம் மிகுதியாய் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இயேசுவை சிலுவையில் அறைந்து போடத்தக்கதாக வழி நடத்தின பிரபல்யமான கசப்பானது அவரது பின்னடியார்களுக்கு எதிராகவும் கொஞ்சம் காணப்பட்டது. அவர்கள் பயப்படுவது இயல்பே. லாசருவையும் கொன்று போடுவதற்கு ஆலோசனை பண்ணப்படத்தக்கதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடுபடுகின்ற இயேசுவின் மீதான அக்கறை ஒரு பக்கம் இருந்தபோதிலும் அந்த ஸ்திரீகள் மூவரும் தாங்கள் தொல்லைப்படுத்தப்படும் அபாயத்திற்கு நீங்கினவர்களாக இருப்பதை உணர்ந்தே அங்கே அவருடன் காணப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் யோவானை பொறுத்தமட்டில் அவருக்கு பிரதான ஆசாரியனுடைய வீட்டாரில் நண்பர் ஒருவர் இருந்தார் என்றும் அந்த நண்பரே இயேசு முதலாவதாக பிரதான ஆசாரியன் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட போது யோவான் உள்ளே வந்து காணப்படுவதற்கு அனுமதித்திருக்க பேதுரு வெளிப்பிரகாரங்களில் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவாரோ என்று பயந்து காணப்பட்டார் என்றும் நாம் நினைவு கூறுகின்றோம். அநேகமாக முழு நடவடிக்கை குறித்த விவரம் அளிக்கத்தக்கதாக பிரதான ஆசாரியனுடைய ஊழியக்காரனும் சிலுவையில் அறைப்படும் வேளையில் காணப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் யோவான் அவ்விடத்தில் காணப்படுவதற்கு தைரியம் மூட்டினதாய் இருக்கலாம். இந்த வேளையில்தான் இயேசு மிகுந்த வலியில் காணப்பட்ட போதிலும் தமது தாயாரை தம்முடைய சீஷனுடைய பராமரிப்பின் கீழ் ஒப்படைத்தவராக தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும் சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றும் கூறினார். சிலுவையில் இயேசுவிடம் சென்று நம்முடைய அனுதாபங்களை நம்மால் காண்பிக்க முடியாது. ஆனால் நம்மால் அவரது அன்பார்ந்த சரீர அங்கத்தினருக்கான இருள் சூழ்ந்த நேரங்களில் அவர்களின் இடத்திற்கு சென்று உதவியை செய்திட முடியும் மற்றும் இதை அவர் தமக்கே செய்ததாக கருதுவார். மற்றொரு வேத வாக்கியமும் நிறைவேற வேண்டியிருந்தது. அவரை குறித்து, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 69வது சங்கீதம் 21வது வசனம் என்று தீர்க்கதரிசி குறிப்பிட்டுள்ளார். இதுவும் அவர்தான் என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கான மற்றும் ஒரு அடையாளமாகும். மற்றும் இதுவே இயேசு இந்த தாகத்தை குறிப்பிட்டதற்கான காரணமாய் வழங்கப்பட்டுள்ளது. சிலுவையில் அறையப்படுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல் அதிகமாகி கொண்டிருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் நேரமாகவே தாகம் எடுத்து கொண்டிருந்தது. ஆனால் தம்மை குறித்த வேத வாக்கியமானது நிறைவேறுவதற்குரிய தருணத்தை கொடுக்கத்தக்கதாக தாகத்தை வெளிப்படுத்துவதற்கான வேளை இப்பொழுது வந்தது. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இது அவருக்கு பாதிப்பை உண்டாக்குவதற்காக கொடுக்கப்படாமல் மாறாக இரக்கம் பாராட்டுதலாய் கொடுக்கப்பட்டது. இந்த கலவை பானமானது ஓரளவுக்கு தாகத்தை தணிப்பதாக எண்ணப்படுகின்றது. தம்முடைய வாழ்க்கை போக்கு தொடர்புடையதான பல்வேறு வேத வாக்கியங்களை இப்படியாக நிறைவேற்றி முடித்தபோது நமது கர்த்தர் தமது ஓட்டத்தின் முடிவு வந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். அநேகமாக இத்தருணத்தின் போதே பிதாவின் தொடர்பானது அவரிடமிருந்து ஒரு கணம் துண்டிக்கப்பட்டது. அவர் கொஞ்சம் நேரமாகிலும் பாவி என்னும் தெய்வீக தயவு துண்டிக்க பெற்று காணப்படும் அனுபவம் யாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் நாம் அவர் நிமித்தமாக தேவனால் நீதிமான்களாக கையாளப்படத்தக்கதாக நம் நிமித்தமாக அவர் பாவி போல் நடத்தப்பட்டார். நமது கர்த்தருடைய அனுபவங்கள் அனைத்திலுமே பிதா அவரிடமிருந்து தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டதான அத்தருணமே மிகவும் தாங்க முடியாத தருணமாகவும் கடுமையான சோதனையாகவும் மற்றும் நமது கர்த்தரினால் முன்கூட்டியே எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகவும் இருந்தது என்று நாம் நம்புகின்றோம். பூமிக்குரிய ஆறுதல் மற்றும் தயவு மற்றும் ஸ்லாக்கியம்
மற்றும் ஆசிர்வாதம் அனைத்தையும் இழந்த நிலையிலும் அத்தருணம் வரையிலுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் உறவையும் தொடர்பையும் அவர் உணர்ந்து கொள்ள முடிந்தவராக காணப்பட்டார். ஆனால் தம்முடைய முழு ஜீவியமே சார்ந்து நம்பி இருக்கிறதான அந்த ஐக்கியம் இப்பொழுது துண்டிக்கப்பட்ட போதோ அது கடுமையான பரீட்சையாகவே இருந்தது. வேதனையில் அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கும் உமக்கும் நடுவில் மேகம் வரத்தக்கதாக நான் என்ன செய்தேன்? மரணம் வரையிலும் நான் உமக்கு உண்மையாய் இருக்கவில்லையா என்று சத்தமிட்டார். ஆனால் உடனடியாக அவர் இந்த அனுபவத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார். அதாவது இவ்வாறாக தாம் பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதும் தம்முடைய உண்மை மற்றும் கீழ்ப்படிதலை முழுமையாய் நிரூபிப்பதும் மற்றும் இப்படியாக நம்முடைய சந்ததிக்கு எதிரான தீர்ப்பை முற்றும் முழுமையாய் சந்திப்பதும் அவசியமாய் உள்ளது என்று உணர்ந்து கொண்டார். இந்த மேகம் நடுவில் காணப்படும் சூழ்நிலையிலேயே ஆனால் காரியங்களை உணர்ந்து கொண்டவராக அவர் முடிந்தது என்று சொல்லி மரித்தார். இருதயம் உடைந்து சில ஜனங்கள் மரித்து போவதாக நாம் அடிக்கடி பேசுவதுண்டு மற்றும் இதை அடையாளமான வார்த்தை விதத்தில் நாம் பயன்படுத்துவதும் உண்டு. ஆனால் நமது கர்த்தருக்கு இது உண்மையிலேயே நடந்தது. அவருடைய இருதயமானது உண்மையாக உடைந்ததினாலேயே அவர் மரித்தார் என்பது தெளிவாய் தெரிகின்றது. ஆழமான துயரமானது இரத்த ஓட்டத்தை குறுக்கிட்டு இருதயத்திற்கு அழுத்தத்தை உண்டு பண்ணும் தன்மை கொண்டதாகும். இதை நாம் அனைவரும் கூட உணர்ந்திருக்கின்றோம். அதாவது சில குறிப்பிட்ட மன அழுத்தமுள்ள நேரங்களில் இருதயத்தில் ஒரு பாரத்தையும் கனத்தையும் உணர்ந்திருக்கின்றோம். நமது கர்த்தருடைய விஷயத்திலோ இது மிகவும் கடுமையாய் காணப்பட்டபடியால் அவரது இருதயமானது சொல்லார்த்தமாகவே உடைந்து போனது. இருதயம் உடைந்து அவர் மரித்தார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.